வணக்கம் பயிற்சியாளர்களே, வரவேற்கிறோம். இந்த செஷனில் சீமை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சீம் மற்றும் சீமிங் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆடைகளில் உள்ள சீம்களில் பயன்பாடுகளை பட்டியலிடலாம். சீமின் குறைபாடுகளை விளக்கலாம். அடிப்படை சீம் விதிமுறைகளை விவரிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனல் மற்றும் டெக்கரேட்டிவ் நோக்கங்களின் அடிப்படையில் சீம்களை வகைப்படுத்தலாம் மற்றும் விவரிக்கலாம். ஒரு பிளெயின் சீம் மற்றும் செல்ஃப் என்க்ளோஸ்டு சீம் செய்வதற்கான படிகளை காணலாம். ஒரு சீம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துணி அல்லது பிற பொருட்களை தையல்களுடன் ஒன்றாக இணைக்கும் ஒரு இணைப்பாகும். ஆடை, காலணி, வீட்டு ஜவுளி மற்றும் விளையாட்டு பொருட்கள் போன்றவற்றில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சீமிங் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துணி பீஸ்களை ஒரு ரோ தையல்களுடன் இணைக்கும் முறையாகும். மிகவும் திறமையான மற்றும் துல்லியமான முடிவுகளுக்கு ஒரு ஊசி மற்றும் நூல் அல்லது தையல் இயந்திரத்தை பயன்படுத்தி கையால் செய்ய முடியும். கை மற்றும் மெஷின் தையல் இரண்டும் வீட்டில் ஷூ தயாரித்தல், ஆடை தயாரித்தல், கைவினை பொருட்கள் மற்றும் தையல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. தனி திறமை வாய்ந்த ஆடைகளை உருவாக்குதல், சேதமடைந்த ஆடைகளை சரி செய்தல் மற்றும் பல்வேறு துணி பொருட்களை தனித்தன்மையுடன் பயனுள்ளதாக்குவது போன்றவற்றை இந்த திறன் ஆதரிக்கிறது. இப்போது சீம்களின் பயன்பாடுகளை பார்ப்போம். ரா ஃபேப்ரிக்கின் ஓரங்கள் சிக்கலை தடுக்கவும், ஆடைகளின் உட்புறத்தை ஒழுங்கமைக்கவும், ஸ்ட்ரக்சர் மற்றும் வடிவத்தை உருவாக்கவும் சீம்கள் பயன்படுத்தப்படும். எனவே ஸ்டிச்சிங் சீம்ஸ் ஆடைகளை நிர்மாணிப்பதற்கான அடிப்படை மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்கு சொந்தமானது. சீம் குறைபாடுகள் ஒரு ஆடையின் ஒட்டுமொத்த தரத்தை பாதிக்கிறது. பொதுவான சீம் குறைபாடுகள் சீம் ஸ்லிப்பேஜ், சீம் கிரைனிங் மற்றும் சீம் பக்கர் போன்றவையே. இந்த குறைபாடுகள் தையல் மிஷினின் ஃபால்ட், முறையற்ற பொருள் அல்லது தொழிலாளியின் தவறு காரணமாக ஏற்படுகின்றன. சீம்ஸின் வகைப்பாடு மற்றும் நடைமுறையில் நுழைவதற்கு முன் சீமிங்கில் பயன்படுத்தப்படும் சில அடிப்படை விதிமுறைகள் மற்றும் நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சீம் அலவன்ஸ். இது துணியின் ஒழுங்கற்ற ஓரத்திற்கு சீம் லைனுக்கும் இடையிலான இடைவெளி. இது ஒரு சீம் திறம்பட ஒன்றாக தைக்க கூடுதல் துணி வழங்குகிறது. அனைத்து சீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை செயல்படுத்துகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பேட்டர்னை வரைவதற்கு முன் சீம் அலவன்ஸ் முதலில் தீர்மானிக்கப்பட வேண்டும். சீம் மற்றும் ஸ்டிச் டைப் படி நீங்கள் வடிவங்களின் அவுட்லைனில் சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டும். கடைசியாக சீம் ஃபினிஷிங். துணி சிக்கலாவதை தடுக்கவும், நேர்த்தியான தோற்றத்தை வழங்கவும் தையல் ஓரத்தில் சீம் ஃபினிஷ் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சீம் ஃபினிஷ் வகை துணியின் டைப், அதன் எடை, அதன் வீவ் மற்றும் ஒரு ஆடையின் தேய்மானம் மற்றும் கிழிதல் ஆகியவற்றை பொறுத்தது. லைன்ட் ஆடைகளில் இது தேவையில்லை. சீமிங்குடன் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நுட்பம் ட்ரிம்மிங் ஆகும். இதன் பொருள் சீம் அலவன்ஸில் சிலவற்றை குறைப்பது. இது ஒரு சிறந்த பொருத்தத்தை, உதாரணமாக ஆர்ம் ஹோலில் பெறுவதற்காக மொத்தமாக குறைக்க செய்யப்படுகிறது அல்லது மேலும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சீம் தயாராக உள்ளது. நோக்கத்தின் அடிப்படையில் சீம் கன்ஸ்ட்ரக்ஷனல் மற்றும் டெக்கரேட்டிவ் சீம்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷனல் சீம்ஸ் தெளிவற்றவை மற்றும் முடிந்தவரை தட்டையானவை, ஏனெனில் அவை செயல்பாட்டு நோக்கங்களுக்காக உள்ளன. எடுத்துக்காட்டுகள் சைட் சீம், அண்டர் ஆர்ம் சீம், வெய்ஸ்ட் லைன் சீம் போன்றவை. டெக்கரேட்டிவ் சீம்ஸ். பைப்டு சீம், கார்டர்ட் சீம், ஃபிளாட் மற்றும் ஃபால்ட் சீம் அல்லது ஸ்டாப் செஸ்ட் சீம் போன்ற ஆடைகளுக்கு ஒரு வடிவமைப்பு அல்லது டெக்கரேட்டிவை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. சீம்ஸ் வெவ்வேறு வடிவங்களில் உருவாக்கலாம்.
ஸ்ட்ரெயிட் சீம் மிகவும் அடிப்படை மற்றும் தைக்க எளிதானது. ஸ்ட்ரெயிட் சீம்களில் சீம் அலவன்ஸ்களை ஒரு பக்கமாக அழுத்தி ஒன்றாக முடிக்கலாம். லைட் வெயிட் துணிகளில் அல்லது அவை அழுத்தி திறக்கப்பட்டு தனித்தனியாக முடிக்கப்படுகின்றன. கர்வ்டு சீமை கையாளுதல் மற்றும் வடிவமைப்பதில் கவனம் தேவை. நல்ல வடிவ வளைவுகளை பெறவும் கூடுதல் வலிமையை உறுதிப்படுத்தவும் ஷார்ட்டர் ஸ்டிச் லென்த் மற்றும் மெதுவான வேகத்தை பயன்படுத்தவும். கார்னரின் இருபுறமும் ஒரு ஷார்ட்டர் ஸ்டிச் லென்த்தை பயன்படுத்தி கார்னர்ட் சீம் வலுப்படுத்தப்படுகிறது. துல்லியமான கார்னரை பெற துல்லியமான பிவோட்டிங் முக்கியமானது. மற்றொரு வகை சீம்ஸ் செல்ஃப் என்க்ளோஸ்டு சீம்ஸ். இங்கே சீம் அலவன்சஸ் ஃபினிஷ்டு சீம்கள் உள்ளன. இதனால் ஒரு செப்பரேட் சீம் ஃபினிஷ் தேவைப்படுவதை தவிர்க்கிறது. செல்ஃப் என்க்ளோஸ்டு சீம்ஸ் பின்வரும் வகையை சேர்ந்தவை: பிரெஞ்சு சீம், மாக் பிரெஞ்சு சீம், பிளாட் பெல்ட் சீம் மற்றும் செல்ஃப் பவுண்ட் சீம். ரேவலிங்கை தடுக்க, தையல் அலவன்ஸை கணிக்க துணி மென்மையானதாக இருந்தால் பிரெஞ்சு தையல் பயன்படுத்தப்படுகிறது. பிரெஞ்சு சீம் கட்டுமானமானது ஆடையின் உட்புறத்திற்கு சுத்தமான, முடிக்கப்பட்ட தொழில்முறை தோற்றத்தை வழங்குகிறது. பிரெஞ்சு சீம்ஸ் பருமனான துணிகளுக்கு ஏற்றது இல்லை. ஒரு போலி பிரெஞ்சு சீம் ஒரு பிரெஞ்சு சீம் போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது, ஆனால் அது கையால் முடிக்கப்பட்டதால் மென்மையானது. பிளாட் ஃபெல்ட் சீம்ஸ் ஒரு நேர்த்தியான சீம் ஃபினிஷிங்கை வழங்குகிறது. துணியின் கார்னர் ஓரங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கும். டாப்ஸின் பக்க தையல்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஷர்ட்ஸ், டெனிம்ஸ், ட்ரவுசர்ஸ், crotch அட்டாச்மெண்ட், ட்ரவுசர்ஸ், இன்சீம் மற்றும் சைட் சீம் மற்றும் கனமான பருத்தி துணிகளுக்கு ஏற்றது. செல்ஃப் பவுண்ட் சீம் என்பது பிரெஞ்சு சீம் மற்றும் எடை குறைந்த துணிகளுக்கு ஏற்றது. பல்வேறு வகையான சீம் தயாரிப்பது எப்படி என்று பார்ப்போம். சீம்களை உருவாக்க தேவையான பின்வரும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சிங்கிள் நீடில் இண்டஸ்ட்ரியல் லாக் ஸ்டிச் மிஷின், கை ஊசி, மெஷரிங் டேப், கத்திரிக்கோல், நீண்ட துணி, தையல் நூல் மற்றும் ஆடை தயாரிப்பாளரின் பின் பாக்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள மெட்டீரியலில் இருந்து வெவ்வேறு மாதிரியான தையல்களுக்கு தேவையான பீஸ்களை குறிக்கவும் மற்றும் அனைத்து பீஸ்களும் 25x10 சென்டிமீட்டர் வெட்டவும். டேப்டு சீம்களை தவிர 20x20 சென்டிமீட்டர் லே அவுட்டை பார்க்கவும். சீம்களை பின்வருமாறு வரிசையில் தைக்கவும். பிளெயின் சீம், செல்ஃப் பவுண்டட் சீம், பிரெஞ்சு சீம் மற்றும் பிளாட் ஃபெல்ட் சீம். பிளெயின் சீம் செய்வதற்கான படிகள் இங்கே. 2 துணி பீஸ்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் 25x10 சென்டிமீட்டர். ஓரத்தில் இருந்து 1 சென்டிமீட்டர் தொலைவில் நீளவாக்கில் ஒரு லைன் ஒன்றை குறிக்கவும். தவறான பக்கத்தில் இருந்து குறிக்கவும். துணியின் வலது பக்கங்களை ஒன்றாக வைத்து சீரான இடைவெளியில் சீம் லைனிற்கு செங்குத்தாக 2 பீஸ்களையும் பொருத்தவும். மேல் ஓரத்தில் இருந்து 1 சென்டிமீட்டர் தொலைவில், அதாவது பாஸ்டிங் லைனுக்கு அருகில் ஊசியை சீம் லைனில் வைக்கவும். ஃபுட்டால் குறைந்த அழுத்தம் கொடுக்கவும். இறுதியில் பின்னோக்கி தைத்து பின் சீம் லைனுக்கு அருகில், ஆனால் பாஸ்டிங் லைன் வழியாக முன்னோக்கி தைக்கவும். இறுதியில் 1 சென்டிமீட்டர் மீண்டும் தைக்கவும். பாஸ்டிங் நூல்களை ட்ரிம் செய்து அகற்றவும். 2 துணி பீஸ்களை திறந்து தையல் அலவன்ஸை அழுத்தவும். அதே படிகளை பின்பற்றி வளைந்த பிளெயின் சீமை செய்யவும். கையாளுதல் மற்றும் வடிவமைப்பதில் கவனம் செலுத்துங்கள். நல்ல வடிவ வளைவுகளை பெறவும் கூடுதல் வலிமையை உறுதிப்படுத்தவும் ஷார்ட்டர் ஸ்டிச் லென்த் மற்றும் மெதுவான வேகத்தை பயன்படுத்தவும்.
இப்போது செல்ஃப் பவுண்ட் சீம் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். 2 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸை கொடுக்கும் அழுத்தப்பட்ட ஓபன் சீமை தைக்கவும். ஒரு சீம் அலவன்ஸை 3 மில்லிமீட்டர், மற்ற சீம் அலவன்ஸை 3 மில்லிமீட்டர் திருப்பி அழுத்தவும். திரும்பவும் மீண்டும் அழுத்தவும் மற்றும் மடிந்த ஓரத்தை சீம் லைனிற்கு கொண்டு வரவும். இதனால் ட்ரிம் செய்யப்பட்ட ஓரம் இப்போது மூடப்பட்டிருக்கும். தையலின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு முடிந்தவரை மடிப்புக்கு அருகில் தைக்கவும். பிரெஞ்சு சீம் பற்றி பார்க்கலாம். பிரெஞ்சு சீம் 2 முறை தைக்கப்படுகிறது. முதலில் வலது பக்கத்தில் இருந்தும் பின்னர் தவறான பக்கத்தில் இருந்தும் 2 துணி பீஸ்களை எடுத்து தவறான பக்கங்களில் ஒன்றாக வைக்கவும். வலது பக்கத்தின் ஓரத்தில் இருந்து 3 மில்லிமீட்டர் தூரத்தில் தைக்கவும். சீம் அலவன்ஸை ஒழுங்கமைக்கவும். 2 சீம் அலவன்ஸையும் ஒரு பக்கமாக அழுத்தவும். வலது பக்கங்களை ஒன்றாக மடித்து ஓரத்தின் மடிப்பில் சரியாக தைக்கப்பட்ட லைனுடன் மீண்டும் அழுத்தவும். ஓரத்தில் இருந்து 0.6 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு சீம் லைனை தைக்கவும். இறுதியானது ஃபிளாட் மற்றும் ஃபெல்ட் சீம் ஆகும். ஃபிளாட் ஃபெல்ட் சீம் துணி வலது பக்கத்தில் உருவாகிறது. துணியின் தவறான பக்கங்களுடன் ஓரத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் தொலைவில் பிரஸ்ட் ஓபன் சீம் ஒன்றை உருவாக்கவும். தையல் அலவன்ஸின் ஒரு பக்கத்தை 3 மில்லிமீட்டர் விட்டு ஒழுங்கமைக்கவும். மற்ற சீம் அலவன்ஸின் ஓரத்தை 3 மில்லிமீட்டர் தவறான பக்கமாக மடியுங்கள். இந்த செஷனின் முடிவை பிளைன் சீம் மற்றும் செல்ஃப் என்க்ளோஸ்டு சீமை உருவாக்குதல் என்ற தலைப்பில் நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சீம் மற்றும் சீமிங் பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆடைகளில் உள்ள சீம்களின் பயன்பாடுகளை பட்டியலிடவும், சீம்களின் குறைபாடுகளின் வகைகளை விளக்கவும், அடிப்படையான சீம் டெர்ம்ஸ்களை விவரிக்கவும், கன்ஸ்ட்ரக்ஷனல் மற்றும் டெக்கரேட்டிவ் நோக்கங்களின் அடிப்படையில் சீம்களை வகைப்படுத்தவும் மற்றும் பிளைன் சீம் மற்றும் செல்ஃப் என்க்ளோஸ்டு சீம் உருவாக்குவதற்கான படிகளை விவரிக்கவும்.